முதல் விஷயம் உணவு வந்து கடவுள். அம்மா செஞ்சு கொடுத்த உணவா இருந்தாலும் சரி, கடையில வாங்கி சாப்பிடுற பொருளா இருந்தாலும் சரி, உணவு வந்து உடலுக்கு கெடுதல் செய்யக்கூடிய பொருளா இருக்கக்கூடாதுன்றது எங்களுடைய மிகப்பெரிய குறிக்கோள். கேக் ஸ்கொயர்ல வந்து மிக கடுமையான ஒரு சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு நாங்க எங்களுக்கே வச்சுட்டு நடத்துறோம். உணவு கடவுள்ன்றது எப்படி முதல் தாட்டோ அதே மாதிரி ரெண்டாவது வந்து கஸ்டமரும் கடவுள். எனக்கு காசு கொடு, நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்னா கடவுள் நேர கீழே இறங்கி வந்தாலும் தர முடியாது அவரால். ஸோ அவர் என்ன பண்ணுவாரு, உங்க தொழில் வளத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கோ உங்களுக்கு எந்த வகையில பணம் அனுப்ப முடியுமோ அந்த மாதிரி ஒரு 100 பேரை உங்களுக்கு அனுப்புவார். அந்த 100 பேரை நீங்க எப்படி நடத்துறீங்களோ அதுதான் 1000 பேரா பெருகும். எனக்கு சாமி வந்து நேரா காசு தருவாரு அப்படின்னு நம்ம நம்பணும்னா நம்ம கஸ்டமரை கடவுளா நினைக்கலன்னா. ஸோ இது வந்து 2வது குறிக்கோள். 3வது குறிக்கோள் என்னன்னா உணவை வீணாக்க கூடாது. இன்னைக்கு வந்து உணவு உற்பத்திங்கிறது வந்து உலகம் பூராவும் மிக குறைந்த அளவுல நடந்துட்டு இருக்கு. பாப்புலேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப எந்த ஒரு உணவுப் பொருளா இருந்தாலும், அது வீட்டுல சமைக்கிற சாதமா இருந்தாலும் சரி, என் கடையில பண்ற கேக்கா இருந்தாலும் சரி, உணவை வீணா